போராட்டம், மாணவர்களின் போராட்டம், அதுவும் இந்திய மாணவர் சங்கம் எடுக்கும் போராட்டங்கள் வந்து மாணவர்களுக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்கிறோ அங்கெல்லாம் இந்திய மாணவர் சங்கம் பயணிக்குங்கிற இதுக்கு ஏற்றவாறு அனைத்து மாணவ பிரச்சனைகளுக்கும் இந்திய மாணவர் சங்கம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க போராட்டம் நடத்திட்டு தான் இருக்குது. இப்படிதான் பீகாரில் உயர்கல்வி உரிமைக்காக போராடிய தோழர் காந்திகுமார் உள்ளிட்ட 40 தோழர்களை வலுக்கட்டாயமாக அடித்து அந்த பீகார் மாநில அரசு கைது பண்ணிருக்கு. அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி பரத் திவாரி உள்ளிட்ட புரட்சியாளர்களை நீங்கள் சுட்டுக் கொள்வீங்க. மாணவர்கள் போராடினா அவங்களை கைது பண்ணுறீங்க. மாணவர்கள் எதுக்காண்டி போராடுறாங்க? அவங்களோட அரசியல் லாபத்துக்காண்டியா, இல்லை உங்களை மாதிரி அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துகிற மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைக்காண்டியா? ஒவ்வொரு மாணவர்களின் பிரச்சனைக்காண்டியும் இந்திய மாணவர் சங்கம் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கு. மாணவர்கள் போராட்டம் வந்து அறவழியில் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு நீங்கள் எப்படி மாணவர்களை கைது பண்ணுவீங்க? பீகார் மாநில அரசு செய்த இந்த செயலை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. காந்திகுமார் உள்ளிட்ட 40 தோழர்களையும் நீங்கள் உடனடியாக விடுதலை செஞ்சு தான் ஆகணும். அப்படி விடுதலை செய்யலைனா இந்திய மாணவர் சங்கம் வந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செயல்பாடுக்கு இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக உங்களை கண்டிக்கிறோங்கிறதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.